நண்பர்களுக்கு வணக்கம். பாலா மாடித்தோட்டம் சேனல் உங்களுக்கு வரவேற்கிறேன். போன வீடியோவில் வந்து புதினா செடியை வந்து எப்படி வந்து நட்டு வைக்கிறதுன்ற வீடியோ வந்து பார்த்துருந்தோம். இது வந்து அதுக்கடுத்த அப்டேட் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சதில் வந்து பாதி வந்து கருகி போயிடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் மீதி உள்ள ஸ்டெம்ஸ் எல்லாமே நல்லா துளுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த தொட்டியில் வந்து ஒரு 4-5 ஸ்டெம்ஸ் வந்து நல்லா துளிர்த்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2-3 குச்சி வந்து நல்லா துளிர்த்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 குச்சி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மொத்தம் வந்து ஒரு 20 குச்சி வரையும் வச்சுருந்துருப்பேன். அதை 10 குச்சி வந்து கருகி போச்சு. மீதி எல்லாமே ஓரளவு நல்லா வந்துருச்சு. இதுக்கு வந்து நான் பெருசாக வெறும் உரம் எதுவுமே கொடுக்கல, நல்லா தான் வந்துக்கிட்டுருக்கு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பஞ்சகாவியம் அதெல்லாம் வந்து தெளிச்சு விடலாம்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த மாதிரி வந்து புதினா இந்த மாதிரி எல்லாம் வந்து பூச்சி தாக்குதல் வராதுன்னு நினைக்கிறேன். இதோட ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து பூச்சி வந்து பெருசாக வராது. ஆனால் வந்து அடுத்து வந்து நீங்கள் புதினா வந்து வைக்கும்போது இதுலேருந்தே நீங்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஓரளவு வந்து புதினா வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இன்னொன்று இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கடையில் எவ்வளோ தான் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் ஆன புதினா தான் கிடைக்கும். அதே மாதிரி பூச்சி மருந்து எல்லாமே வந்து தெளிச்சிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு 5-6 குச்சி வச்சுருக்கோம். பட் இந்த 5-6 குச்சிலேயே வந்து நமக்கு வந்து ஒரு 2-3 நாளைக்கு தேவையான புதினா வந்து இதிலே கிடச்சிரும். ஸோ ஒரு 3 தொட்டி நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாத தேவைக்கான புதினா வந்து ஒரு 3 சின்ன தொட்டிலே வந்து கிடச்சிரும். கடையில் வாங்கினீங்கன்னா புதினா வெறும் ₹10 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இந்த புதினாவோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் சமையலில் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கடையில் வாங்குகிற புதினா வந்து யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.